1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள் அரசியல் நிர்ணய சபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழுவில் அம்பேத்கர், கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், TB கைதான் ஆகியோர் அடங்கியிருந்தனர். இவர்கள் வகுத்த சட்டத்திட்ட புத்தகம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு முறைப்படி இந்தியாவின் சட்ட புத்தகமாக நிறைவேற்றப்பட்டது. இதன் பிறகு இந்தியாவின் முதலாக குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போது நாம் இந்திய சட்ட புத்தகத்தை பற்றிய சில திகைப்பான உண்மைகளை பற்றி பார்ப்போம். இந்திய அரசியல் அமைப்பு சட்ட புத்தகம் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் கையால் எழுதப்பட்டுள்ளது. இந்த 2 பதிப்புகளும் ஹீலியம் நிரப்பப்பட்ட பைகளில் மிக பத்திரமாக பாராளுமன்றத்தின் நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே இந்தியாவின் சட்ட புத்தகம்தான் 2வது பெரிய சட்ட புத்தகம் ஆகும். முதல் இடத்தில் அயர்லாந்து சட்ட புத்தகம் இருக்கிறது. இந்திய சட்ட புத்தகம் கையெழுத்தான பொழுது மழை பொழிந்ததாம். அன்றைய தினம் இதை நல்ல சகுனமாக கருதி அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்திய சட்ட புத்தகத்தை எழுதி முடிக்க ஏறத்தாழ 3 ஆண்டுகள் ஆகின. சரியாக கூறினால் 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள் ஆகும். உலகில் உள்ள அனைத்து நாடுகளின் சட்ட புத்தகங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவின் சட்ட புத்தகம்தான் சிறந்தது என்று ஒருமனதாக கூறப்பட்டிருக்கிறது. ஜனவரி 24, 1950ஆம் நாள் 284 நபர்களால் கையொப்பமிடப்பட்டு அங்கீகரித்து பின் 2 நாள் கழித்து நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்திய அரசின் சட்ட புத்தகம். இந்தியாவின் சட்ட புத்தகமும் பிரிட்டிஷின் சட்ட புத்தகமும் ஏறத்தாழ ஒரே மாதிரியானவை. ஏனெனில் நமது சட்ட புத்தகம் அவர்களுடையதை தழுவி எழுதப்பட்டது என்று கூறப்படுகிறது.